சலூன். டேய், திடீர்னு சென்னைஸ் பிக்கஸ்ட் சலூன்ற அவனோ ஒருத்தன். அப்ப நம்ம எதுக்கு இருக்கோம்? போய் உடனே பாரு. ஹேவ் எ ட்ரிங்க். பாஸ், அன்னைக்கு முடி வெட்டும் போது கையில கத்திரிக்கோலையும் கத்தியும் வச்சுட்டு கத்தக்கல்யாணானே, அப்படியே அவன் கவுத்துட்டான். பாருங்க இப்போ சிங்கப்பூர் சலூன். ஸோ இந்த சலூனை கட்டுறதுக்காக தான் அவன் நம்ம ஃபாரின் ஆஃபரை விட்டுட்டு வந்திருக்கான் இல்லையா? எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்? இடத்துக்கு 3.5 கோடி சார். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி 1.5 கோடி ஃபைனான்ஸ் வேறு வாங்கிட்டாங்க. டோட்டலி 5 crores சார். 6 crores கொடுக்குறேன். கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். செந்தில் புதல்வனே, அனுபவத்துக்கு 6 கோடியா? நம்ம தமிழ் கடவுள் சரவணா உமக்கு 10 தலை இருந்ததா 10 crores லம்பா பார்த்துக்கலாமே. சிறுவாபுரி முருகா, போன உயிர் வந்துடா சாமி. ஒரு 3 கோடி அட்வான்ஸா கொடுத்துட்டீங்கன்னா என்ன அது ஏன் பணம்? சார், மணி இஸ் நாட் த ப்ராப்ளம். ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறப்போ சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துட்றேன். டோன்ட் வரி. எப்படியும் டாக்குமெண்ட் உங்கள் பேரில் தானே இருக்கு. கதிர் பேரில் இருக்கு. கதிர்? நோ ப்ராப்ளம் சார். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கதிர்கிட்ட ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் நானே ரெடி பண்ணிடுறேன். வாட் யூ சே? along with the 6 crores. அப்போ இப்போ எதுவும் இல்லை. I like you. Only on the registration day. I like your hairstyle. ஹாய் மா. ஹாய். வர வழியில விங் ஓனரை பாத்தியா? ஹேய், நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அவரை வேற இனாகிரேஷனுக்கு இன்வைட்டே பண்ணல, கூப்பிடணும். இல்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. இப்பதான் அப்பா பார்த்து பேசிட்டு கிளம்பினாரு. நம்ம சலூனை 1 கோடி எக்ஸ்ட்ராவா கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காருப்பா. அப்பாக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷம். நானே எதிர்பார்க்கல 1 கோடி எக்ஸ்ட்ராவாலாம் கொடுத்து வாங்குவாருன்னு. அந்த பில்டிங் அந்த இடத்துல தான் 2 வருஷமா இருக்கு. அப்போ வந்து வாங்க வேண்டியதானே? நான் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கிரியேட்டிவாக டிசைன் பண்ணி இப்போ 2 நாளில் இனாகிரேஷன் இருக்கும்போது வந்து கேட்குறான்னா, அவன் வாங்கணும்னு நினைக்கிறது அந்த பில்டிங் அல்ல, என்ன. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் அவர் சலூனில் தான் ஒர்க் பண்ணேன். செமையாக பண்ணுறேன், சூப்பராக பண்ணுறேன்னு அப்ரிஷியேட் பண்ணி தனியாக பிரான்ச்லாம் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னார். இன்றைக்கி நான் அதையே சொந்தமாக பண்ணுறேன். அவரால் பொறுத்துக்க முடியல பாரு. இவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஓகே. கொஞ்சம் மேலே போனால் கூட அழிச்சிருவாங்க. எங்கே போனாலும் துரத்துவாங்கன்ட்டு தான் ரெண்ட்டுக்கெலாம் போகாமல் சொந்தமாக சலூன் ஸ்டார்ட் பண்ணணுன்னு டிசைட் பண்ணேன். நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? உங்கள் அப்பாகிட்ட காசு வாங்கினது தான். அது கூட நான் ஏமாற்றணும்னு பண்ணல. என் டேலண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். என்ன மாதிரி ஆளுங்க மேலே வரணும்னா யாராவது ஒத்துறாத அவங்கள நம்பணும். அந்த சலூனை நான் விடுறதும் என்னைய நான் விடுறதும் ஒன்று தான். கதிர், கதிர், உங்கள் 2 பேர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். மேலே போட்டுக்கு வாங்க. கைஸ், நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். பெரிய லெவலில் சக்ஸஸை பார்க்குற வரையும் ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏய் சூப்பர்ப்பா. சகல, நான் கூட சத்தியமாக இதான் நினச்சேன். எனக்கு வெறும் வாயால் சொன்னால் பத்தாது. நான் இயற்கையை நம்புறேன். ரெயின் இஸ் த காட். எவ்ரிபடி புட் த ப்ராமிஸ். 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 இதை விடுறோம். எஸ். இன்னைக்கு உள்ள விடுறோம், நாளையில இருந்து டோட்டலா விடுறோம். குடிக்கிறதுக்கு பிளான் போடுறியா? முடியாது. என்ன பேச்சு பேசுற?
ப்ளூ லெகன் மேல நீ கை வச்சதுனால தானே இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் மேல நிக்கிற. அப்படின்னா சலூனுக்கு பேரு ப்ளூ லெகன்ல வச்சிருக்கணும். Are you mad? Are you crazy? நன்றி இல்ல மத்த ஹேக். 3 நாள் இனாகிரேஷன் வச்சுட்டு என்னால் குடிக்க முடியாது. நீங்கள் வேணால் குடிச்சுக்கோங்க. கடன்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு குடிக்க மாட்டேன். கதர். சரி விடுங்க, அவன் சொல்கிறதும் சரிதானே. நம்ம 2 பேரும் குடிப்போம், விட்டுடலாம். Really? ரியலி. Yes, that is the spirit, that is the power. Cheers. I love the nature water. Yeah. Cheers. Cheers. படுத்துக்கோ அப்புறம் போத்திக்கோ. யாரு? யார் வேணும்? நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். வர வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. யாருக்காவது ஃபோன் பண்ணி உதவி கேட்கலான்னு நினைச்சா ஃபோன்ல சார்ஜ் இல்லை. தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்க கடையில் தான் லைட் தெரிஞ்சது. நான் ஃபோனை சார்ஜ் பண்ணாதான் மெக்கானிக்கை கான்டாக்ட் பண்ண முடியும். உள்ள வரலாமா? உங்க சலூனா? ஆமாம் சார், எங்களுது தான். இந்த சலூன் கட்டுறதுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? தெரியாது. ஒரு பெரிய அரச மரம். அதுல ஆயிரக்கணக்கான கிளிகள் தங்கி இருந்துச்சு. இந்த பக்கம் நான் வரும்போதெல்லாம் வண்டியை நிறுத்தி கிளிகளுக்கு தீனி போட்டு தான் போவேன். இந்த பேண்டமிக்னால பாஸ்ட் 2 இயர்ஸ் என்னால வர முடியல. இப்ப வந்து பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு. அந்த அரச மரத்து வேரோட புடுங்கிட்டு தான்
உன் சலூன் இருக்கிற இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. ஃபோன் சார்ஜர் இருக்குமா? சார் இந்த ஐஃபோன் சார். உங்க பிரச்சனையெல்லாம் நீங்களே முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்பெல்லாம் எந்த பிரச்சனைனாலும் நம்ம ஆளுங்க தேடுற சர்வலோக நிவாரணி சார். இதானே. குடிச்சிட்டீங்களா? நல்ல வேலை. இங்க பக்கத்துல ஒரு மெக்கானிக் தெரியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன ட்ராப் பண்றீங்களா? சார் இந்த டைமில் எந்த மெக்கானிக் கடையும் இருக்காது. நான் வழி காட்டுறேன். அந்த லெஃப்ட்ல போ. சார் இது டெட் எண்டு சார். நீயா ஏன் டெட்ன்னு சொல்ற? ஓ, வழி இருக்கு சொல்றேன். இங்க நிறுத்திக்க. சார் இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளோ கூட்டம்? அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். புடி. நானும் காலையில கோயில்ல சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடல, பசிக்குது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கு. இப்ப புரியுதா ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு? திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா? ஆ தெரியும் சார். ஒரு காலத்துல கோயில் எதிர்த்தாப்புல கரண்டே இல்லாம இருட்டில் ஆரம்பிச்சுது. அதனாலதான் பேர் இருட்டு கடை. ஆனா இப்ப கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். தோ இந்த மாதிரி பூவை தேடிதான் எப்போ வண்டு வரும், வண்டை தேடி பூ போவாது. அதான் இயற்கை. சாப்பிடு. உன் சலூனுக்கு இந்த கிளிகள்லாம் வரும்ல? ஆமாம் சார், அங்கங்கே சுற்றிட்டு இருக்கோம். மனுஷங்க தான் தன் இருப்பிடத்தை ஈஸியா மறந்துட்டு வேற வேற இடத்த தேடி போவாங்க. ஆனா பறவைங்க அப்படி இல்லை. கண்டம் தாண்டி போனாலும் அதோட இடத்தை தானா தேடி வரும். அது இருப்பிடத்தை விட்டு கொடுக்காது. உன்னால முடிஞ்சா அந்த கிளிங்க வரும்போது கொஞ்சம் தண்ணி வை.